சரி, ஒரு கேள்வி கேட்டியாம்ல, ஏண்டி உன் புருஷனை பொட்டாங்கிற, அப்புறம் 3 புள்ள எப்படி பெத்த? அடி விபச்சாரி முண்டை, நீ இதே எவனுக்கு புள்ள பெற்றிருக்கணும், அட்ரஸ் இல்லாத முண்டை. அதனால நீ கேக்குற கேள்விக்கு நான் சொல்றேன். 20-23 வருஷமா என்கிட்ட இருக்கும்போது ஆம்பளை சிங்கமா இருந்தார். ஆனா உன்கிட்ட வந்த அன்னைக்கே நீ சூப்பி சுப்பன். ஒரு ஆம்பளை கிட்ட அடி வாங்குறானா அவனை பொம்பளை நான் சொல்ல முடியுமா? ஒரு ஆம்பளை எதிர்த்து பேச முடியாம இருக்கிறானா அவனை பொம்பளை தானே நான் சொல்ல முடியும்? அதனாலதான் சொன்னேன். இப்ப போதுமா விளக்க? அடி ஆயிட்டோம். ஏங்க பாத்ரூம் போய் பாக்குறேன், குளிச்ச துணிமணி பூரா கம்பியில. அதான் நீங்க சொல்லுவீங்க காசெல்லாம் வாங்குறீங்க, அப்புறம் என்ன செய்ய? வீட்டு வேலைக்கு கூட நான் போயிட்டு வந்துருவேன். ஏன்னா போனமா 2 மணி நேரத்துல வேலையை முடிச்சோமான்னு வீட்டுக்கு வந்துடலாம். பாத்ரூம்ல போய் பார்த்தா குளிச்ச துணி. ஒரு மனுஷன் குளிச்சா கடைசியா நீங்களா என்ன பண்ணுவீங்க? சோப்பெல்லாம் கழுவிட்டு அந்த இப்பதான் வருது குறைகள்லாம். நான் வேணான்னு புள்ளா சொன்னதுக்கு அப்புறம் இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வருது குறை. இதெல்லாம் பண்ண இதெல்லாம் நாங்க சகிச்சு போய் குடும்பம் நடத்தினாலதான் 23 வருஷம் குடும்பம் நடத்தினா. நான் போட்ட பொட்டி எல்லாம் போட்டா நீ அவ்வளவு தாங்க மாட்ட போலயே. அந்த இடத்துல வச்சுட்டு குளிச்ச பின்னாடி லாஸ்டா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து இப்படி ஊத்தி விட்டா அந்த நுர பூரா சிங்குக்குள்ள போயிடும். இப்படிதானே? அதே மாதிரி குளிச்சுட்டு துணியை துண்டு துவட்டணும் அப்படின்னா அதை வந்து வெளியே கொடியில போடலாம், இல்ல உள்ள கொடி இருக்கு அதுல போட்டா கூட பரவாயில்ல. ஏன் தலையில கூட போடலாமே? காலி கிரவுண்டா தானே இருக்கும். காலி கிரவுண்ட்ல போட்டோம்னா துண்டு காஞ்சிரும், சீக்கிரம் காஞ்சிரும். அது நீ புசு புசு புசுன்னு எரியறத பார்த்தாலே அது தண்டால காஞ்சிரும். அப்படியே சுருட்டி மூளையில தூக்கி வீசுறேன். சரி, அதே மாதிரி ஒரு சட்டை எடுக்கிறேன்னு சொல்லி 10 சட்டையை எடுத்து பெட்ல தூக்கி வீசுறது எல்லாம் தான் செய்யணும். 2 லட்சம் வாங்குறீல.